வணக்கம். நவராத்திரி 4வது நாள், நவராத்திரியில் நவதிருப்பதி தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான திவ்ய தேசம், இரட்டை திருப்பதின்னு இதை சொல்லுவாள். திருத்தொலைவிலி மங்கலம், அந்த திவ்ய தேசத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திவ்ய தேசத்துலேயும் என்னென்னா, தாயார் பேரால் தான் ஊர் வழங்கப்படுறது. தொலைவிலி மங்கல தாயார்னே இந்த தாயாரோட பேர். ஊருக்கே காவலாக இருக்கா இந்த தாயார் தான். என்னன்னு நம்ம இந்த கதையை பார்க்கலாம். இதில் 2 திவ்ய தேசம் சொன்னோம் இல்லையா, நம்ம இது திவ்ய தேச கணக்கில் இது 2 ரெட்டை திருப்பதியாக ஒரே இதில் கணக்கில் வருது. ஆனால் நவ திருப்பதி கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 திவ்ய தேசமாக கணக்கு வச்சுருக்கோம். இது ராகு கேது பரிகார ஸ்தலமாக வருது. என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 4வது நாளில் நம்ம இந்த தாயார் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன கதையை பார்க்கலாம். திரு தொலைவில்லி மங்கலம் ஊர் பேர் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்னா, ஆத்ரேய சுப்ரபர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் ஒரு முறை அப்படியே நடப்பயணமாக வந்துட்டுருக்கார். வரும்போது ஒரு இடத்துல யாகம் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் இது. நல்ல ஒரு காடாட்டம் இருக்குது, ரொம்ப அருமையான இடமா இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு இங்கேயே நம்ம யாகம் பண்ணலான்னு தோன்றும். உடனே என்ன பண்ணுறார், யாகம் பண்ணோன்னா அந்த இடத்தெல்லாம் சீரமைக்கணும். அதுக்காக தனக்கு ஒரு குடிலும் அமைச்சுண்டு அந்த இடத்தெல்லாம் கலப்பையை வச்சு உழ ஆரம்பிக்கிறார். கலப்பை அந்த இடத்துக்குள்ளே போட்டோன்னு டக்குன்னு ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம் கேட்குறது. என்னென்னு தோண்டி எடுத்தால் நல்ல ஒளி பொருந்தின ஒரு வில்லும் தராசு, அது 2ம் பூமியிலேருந்து கிடக்கிறது. என்னடா இது, இந்த பூமிக்குள்ளே யார் இதை புதைச்சிருக்கான்னு அவர் அதை எடுக்கிறார். அவர் எடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுறது, அந்த வில்லு வித்யாதரன் ஒரு அழகான ஒரு மனுஷனாக மாறிடுறான். அந்த தராசு ஒரு பொண்ணாக மாறிடும். என்னன்னு அப்படின்னு கேட்டோன்னே வா சொல்கிறான், நாங்கள் தேவலோகத்தில் இருந்தவா, என் பேர் வித்யாதரன், இவை என் மனைவி. ஒரு முறை குபேரன் எங்களோட இடத்துக்கிட்ட வந்தபோது நாங்கள் எங்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் அவருக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டோம். அதனால் அவர் எங்களை வில்லும் தராசமாக நீங்கள் மாறி போங்கன்னு எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டார். அதனால் அந்த சாபத்தினால நாங்கள் இங்கே இந்த பூமியில் இந்த இடத்துல இருன்னு எங்களுக்கு சாபத்தில் வந்துட்டோம். உடனே நாங்கள் கேட்டோம் குபேரன்ட்ட, எங்களுக்கு எப்படி சாப விமோச்சனம் கிடைக்கும் சொல்லுங்கன்னு. உடனே அவர் என்ன சொன்னார், இந்த சுப்ரப முனிவர், அவர் ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவர், அதனால ஆத்திரேய சுப்ரபர்னே அவர் சொல்லுவார். சுப்ரபர் யாகம் செய்யறதுக்காக இந்த இடத்த தோண்டுவார். அப்படி தோண்டும் போது அவரோட கலப்பப்பட்டு உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்க. அதனால உங்களால் எங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடுதுன்னு சொல்கிறார். சரின்னு இது பண்ணிடுறா. இவர் யாகம் பண்ணுறார். யாகம் பண்ணிவிட்டு யாகத்தில் அவிர்வாகத்தெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிக்கிற. கடைசியில் பெருமாளும் வர அந்த தேவர்களுக்கெல்லாம் பிரான் இல்லையா, அவிர்வாகத்தை ஏற்றுண்டு இது பண்ணினதுனால தேவபிரான்னு அவருக்கு பேர் வந்துடுறது. இதே நிலையில் நீ எங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவர் வேண்டின்றதுக்கேற்ப தேவபிரானா அங்கே ஒரு கோவில் கொண்டு இருக்க. இது முதல்ல இது இந்த கோவில் ரெட்டை திருப்பதின்னு சொன்னேன் இல்லையா, முதல் இது திருப்பதி தெற்கு நோக்கி இருக்குது. இதான் ராகுக்கான இடம்னு, ராகு பரிகாரம்னு சொல்லுவாள். அவர் ஸ்ரீனிவாச பெருமாள், பூதேவி ஸ்ரீதேவியோட தேவபிரான் இருப்பார். இவருக்கு ஸ்ரீனிவாசருக்கு யார், அலர்மேல் மங்கா பத்மாவதி தாயார் இல்லையா, அவள் தான் தாயார். இது அப்படி உற்சவமூர்த்தி மூலமூர்த்தி. கோபுரம் பெருசாக கிடையாது இந்த இதுக்கும். வர்ண தீர்த்தம் இது இருக்குது. குமுத விமானம், குமுதம் தர்ப்பப்புல்லுக்கு குமுதம்னு ஒரு பேர் இருக்குது. இவர் அங்கே பண்ணினார் இல்லையா, யாகம்லாம் வளர்த்தார் இல்லையா, அதனாலேயே இந்த விமானத்துக்கு குமுத விமானம்னு பேர். தாமிரபரணி தீர்த்தம், பர்ண தீர்த்தம் இந்த இடத்துல இது உண்டு. இது தேவபிரானோட கதை. தேவபிரான் இங்கே அப்படி பெருமாள் இங்கே எழுந்தருளிட்டார் இல்லையா. இங்கே இன்னும் முக்கியமாக என்னென்னா, நவராத்திரி தாயாருக்கு நம்ம மெயினாக பார்ப்போம் இல்லையா, அந்த கணக்கில் பார்த்தோம்னா இங்கே பத்மாவதி தாயாரோட ரொம்ப விசேஷம். பத்மாவதி தாயார் மாரில் பெருமாளை வச்சுன்னு இருக்கா இல்லையா, அந்த இதில் அந்த சந்தன காப்பு மஞ்சக்காப்பு சாத்துவாங்க. அந்த மஞ்சக்காப்பு வாங்கிட்டா அவ்வளோ விசேஷம். என்ன தீராத நோய் இருந்தாலும் அந்த மஞ்சக்காப்பு மூலமாக தீர்ந்துடும், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். இவர் கோவில்லாம் கட்டி முடிச்சுட்டார், அவர் பெருமாள்லாம் ஏறிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் அங்கேயே இருக்கார். யார், சுப்ரப முனிவர். அவர் தினம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோவிலுக்கு வடக்கு பக்கமாக இருக்கிற ஒரு குளத்தில் போய் அழகான செந்தாமரை தினம் எடுத்துன்னு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுருக்கார். பெருமாளுக்கு அந்த தாமரையை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கான்னு இவருக்கு தெரியாமலே அந்த சுப்ரபர் பின்னாடியே பார்க்குறாரு.
வந்து பார்த்தா அவர் தாமரை எடுத்துன்னு வந்து அந்த மாலை கட்டுறது எல்லாம் பார்த்தா ஆச்சரியப்படும். திடீர்னு பெருமாள் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா பெருமாள் கை கூப்பி இது பண்ணோடனே எனக்கு இந்த தாமரை ரொம்ப பிடிச்சிடுது, அதனால தான் அதை பார்க்கறதுக்காக நீ எங்கே இருக்கேங்கிற இடத்துக்கு உன் பின்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு. இது வடக்கு பக்கமாக. உடனே வந்து சொல்கிற, அருமையாக இருக்க இந்த தாமரை, இதனால வந்து நீ அரவிந்த லோச்சனன், பெருமாளோட கண்ணே தாமரை இல்லையா, தாமரை அழகா இது அழகான்னு போட்டி இருக்கும், இந்த தாமரை அதுக்கு நிற்க முடியாது, ஆனால் ஒரு ஓமைக்காக சொல்லுவாள். அதனால் அரவிந்த லோச்சனனா நீ இங்கேயே இந்த வடக்கு புறமாக எல்லாருக்கும் சேவை சாதிக்கணுங்கிற சரின்ட்டு இது பண்ணிடுறாரு. அங்கே அந்த சன்னதியில் அரவிந்த லோச்சனன் அப்புறம் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். இவர் வந்து உற்சவர் வந்து செந்தாமரை கண்ணன், ஏன்னா அவர் செந்தாமரை பூவால் இது பண்ணியிருக்கார் இல்லையா. தாயார் கருந்தடன் கண்ணி, ரொம்ப விசேஷமான இது. அமர்ந்த திருக்கோலத்தில் இங்கே இருக்கார். இந்த இதுக்கு இன்னும் வந்து கதையும் இருக்குது. இதான் மெயினாக வந்து பார்த்தா கேதுவோட க்ஷேத்திரம். முதல்ல பார்த்தது நம்ம ஃபஸ்ட்டு என்ன இந்த தேவபிரானா பார்த்துட்டோம். தேவபிரான் இதுலேருந்து இந்த பக்கம் வந்தோன்னா அரவிந்த லோச்சனர், ரெண்டும் ஒரே பக்கத்தில் தான் இது. ஆனால் என்னென்னா எங்கள் சன்னதிக்கு வந்து நம்ம சொல்லி வச்சுட்டு அர்ச்சகால்கிட்ட போகணும். இல்லைன்னா வந்து இந்த கோவில் பக்கத்தில் ஆம்லாம் இல்லை, வீடு எதுவும் இல்லாததுனால தெரிஞ்சவா மூலமாக சொல்லிட்டு போனால் தான் நமக்கு வந்து சேவிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த திருத்தொலைவெளி மங்கலம் இன்னும் என்ன ஒரு பெரிய இதுன்னா, நம்மாழ்வாரோட இது வந்து ரொம்ப சம்மந்தப்பட்ட இடம். நம்மாழ்வாருக்கு வந்து அவர் பிறந்தது வந்து என்னென்னா, அந்த திருத்தொலைவெளி மங்கலத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அப்பங்கோவில்ங்கிற இடத்துல தான் அவரோட அவதார ஸ்தலம். அங்கே அவர் பிறந்த போதே என்னென்னா, ஜோசியர்லாம் சொல்கிறாலாம், இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் இந்த குழந்தைய இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு வழக்கம்னா, அவள் அம்மா ஊரில் குழந்தை பிறந்த உடனே ஒரு 11 நாள் அது மாதிரியில் வந்து என்னென்னா, இந்த திருத்தொலைவெளி மங்கலம் இந்த அரவிந்த லோச்சனன் இந்த தேவபிரான் சந்நிதியில் வந்து குழந்தைய விட்டுட்டு தான் எடுத்துன்னு போவாலாம். நீங்கள் இது மாதிரி இந்த குழந்தைய விட்டேன்னா அந்த குழந்தை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் அம்மா சொல்கிறான், பெருமாளே என் குழந்தைய எடுத்துட்டாலும் அவள் இது பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வழக்கத்தை மாற்ற மாட்டேன், நாங்கள் இங்கே தான் குழந்தைய கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு. இந்த குழந்தை இந்த இடத்துல இருந்து தான் நம்மாழ்வார் மாறன்னு பேர். ஏன்னா வந்து உலக இயல்புக்கு இங்கே கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் குழந்தை அழறது, சிரிக்கிறது, பால் சாப்பிட்றது, எந்த உலக இயல்புப்படியுமே இல்லை, மாறி போயிட்டு. அப்புறம் இந்த இடத்துல இருந்தால் 2 கிலோமீட்டர் தள்ளி ஆழ்வார் திருநகரிக்கு போனார்னு ஒரு கணக்கு. அந்த கதையை நம்ம நம்மாழ்வார் சரித்திரம் பார்க்கும்போது இன்னும் டீப்பாக என்னன்னு பார்க்கலாம். இது இப்படி சொல்லுவாள். இப்போ இந்த அரவிந்த லோச்சனனில் அந்த பக்கம் சன்னதி இதில் வந்து என்னென்னா அஸ்வினி தீர்த்தம்னு பேர். இங்கே வந்து இந்த இது சொன்னோம் இல்லையா வர்ண தீர்த்தம், அது மாதிரி அங்கே அஸ்வினி தீர்த்தம். அது என்னங்கிற கதையும் நம்ம இப்போ பார்ப்போம். அஸ்வினி குமாரர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அவள் 2 பேரும் வந்து என்னென்னா மருத்துவத்துக்கு அவள் தான் ரொம்ப ஃபேமஸ். அவள் 2 பேரும் என்ன பண்ணுறா, ஒரு முறை பிரம்மாட்ட சொல்கிறா, எங்களுக்கு இவ்வளோ நாள் அவிர்வாகம் ஒழுங்காக கிடச்சின்னு இருந்தது பூமியில், ஆனால் இப்போ என்னென்னே தெரியல, சுத்தமாக அவிர்வாகமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, என்ன ரீசன்னே தெரியலையே அப்படின்னு. உடனே சொல்கிறா, அது பூமியில் வந்து வைத்தியத்தில் வந்து ஏதாவது செஞ்ச பாவம் மற்ற வைத்தியர்கள் பண்ணுற இதில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அரவிந்த லோச்சனன் சந்நிதிக்கு போய் அங்கே இதில் அந்த நதியில் தீர்த்தாமடி, தாமிரபரணியில் தீர்த்தாமடிட்டு நீங்கள் பெருமாள் அரவிந்த லோச்சனன் குறித்து தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இவ அஸ்வினி குமாரர்கள் வந்து பண்ணுறா. பெருமாள் வந்து என்ன வேணும் கேட்கும்போது தவத்தோட பலனா இவா சொல்கிறா, எங்களுக்கு அவிர்வாகம் சரியாக கிடைக்கலன்னொன்னே பெருமாள் அவளுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சு அவிர்வாகம் கிடைக்க செய்யும். அதனாலே அவள் வந்து தீர்த்தாமாடினதுனால என்னென்னா இந்த இது வந்து அஸ்வினி தீர்த்தமாக அழைக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். இப்போது அஸ்வினி தீர்த்தம் இது சொல்லிட்டோம் இல்லையா. இந்த அஸ்வினி இவாளே தீர்த்தாமாடி இருக்கா இல்லையா அஸ்வினி குமாரர்கள். அதனால் என்னென்னா இந்த ஊரில் வந்து அரவிந்த லோச்சனனுக்கு சன்னதிக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இதில் பொய்கையில் தீர்த்தாமாடிட்டு 1000 செந்தாமரை மலர்களை வச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணினா எந்த வியாதியாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும்னு ஐதீகம். அது மாதிரி இல்லை, ஒரு பிராமணனோட பையன் வந்து இதனால் குஷ்டரோகத்தால் அவஸ்தப்பட்டு இருந்தான். அவரும் வந்து இங்கே வந்து தீர்த்தாமாடி தாமரை மலர்களை அர்ச்சித்து அவரோட உடம்பும் சரியாயிடுதுன்னு சொல்லுவாள். அந்த அளவு ரொம்ப விசேஷமான இடம் இது. அஸ்வினி குமாரர்கள் கதை எல்லாமே, அஸ்வினி தீர்த்தம் இதெல்லாமே பார்த்துட்டோம். உற்சவர் மூலவர் எல்லாரும் அருமையாக பார்வைக்கு அரவிந்த லோச்சனன் கேட்கணுமா, அவர் செந்தாமரை கண்ணன்னா தாயார் கருந்தடன் கண்ணி. அதனால 2 பேரையும் நம்ம வந்து இந்த நவராத்திரியில் எப்போவாது முடிந்ததுன்னா இந்த முறையோ இல்லை நம்ம தொடர் மூலமாவது சேவிக்க நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு முறை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். எல்லோரும் நம்ம இதை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கோ, மற்றவாளுக்கும் இந்த கதையெல்லாம் தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ என்னென்ன கதைகள் வேணுங்கிறத. நன்றி, வணக்கம்.